நேற்று அவர்கிட்ட கேட்கும்போது வந்துட்டு சிவகார்த்திகேயன் என்பவர்கிட்ட 5 பைசா கூட நான் கொடுக்கல. அவர் எனக்கு பணம் தர வேண்டியது கிடையாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, யார் மிரட்டினாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் அவருக்கு 5 பைசா கொடுக்கல அப்படிங்கிறாரு. லிங்கா படத்து தயாரிப்பில் வந்துட்டு லாஸ்னா லிங்கா படத்தோட தயாரிப்பாளர் கேட்டால் வருத்தப்படுவார். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு பியூராக டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் வந்துட்டு அது எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் ஒரு சில பேர்கிட்ட பணம் கொடுத்துருப்பார், ஒரு சில பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கார். பட் இந்த டிரான்சாக்ஷனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மணிக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த போப்ராங்கிறவர்லாம் வந்துட்டு 10 கோடி ரூபா தரணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு டிரான்சாக்ஷன். ஸோ அவர் சொன்னது வந்துட்டு 2 கோடி ரூபா பணம் வந்துட்டு வாங்கியது உண்மை. 2 கோடி ரூபா வாங்கினது பிளாக்காக தான் கொடுத்தாரு. அதே 2 கோடி ரூபா வந்து பிளாக்காக திருப்பி அடைச்சோம். மதன் எந்த தவறும் செய்யல, மதன் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்றதுக்கு உங்க கையில என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு? சார் பேசிக்காக நம்மளுக்கு ஒரே இது என்னென்னா, இப்போ இந்த ஃபிலிம் ஃபீல்டில் இவர் இப்படி வாங்கியிருக்காரு, அப்படி இப்போ சொத்து குவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக அவர் தெரிஞ்சு வச்சு சொன்னாங்க. கேரளாவில் வாங்கினது 2005 வாங்கின சொத்து. இங்கே ஏவிஎம் பக்கத்தில் ஒரு இது வாங்கினதாக வந்துட்டு பரபரப்பாக வந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு பேங்க் லோனில் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் லோனில் இருக்குது. எல்லாமே வந்துட்டு இது பண்ணியிருக்கு. இது போக இவரோட செலவுகள் எல்லாத்துக்குமே வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சினிஃபீல்டில் இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இவர் பட தயாரிப்பில் உள்ள லாஸ்னா பட தயாரிப்பை அவர் செய்யவில்லை. லிங்கா படத்து தயாரிப்பில் வந்துட்டு லாஸ்னா லிங்கா படத்தோட தயாரிப்பாளர் கேட்டால் வருத்தப்படுவார். ஏன்னா இவர் வந்துட்டு பியூராக டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் வந்துட்டு அது எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான லாஸஸ் என்னென்னு வாங்கியிருக்காரு, எங்கெங்கே கடன் வாங்கியிருக்காரு, அதை எங்கே பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான இது வந்துட்டு அவரால் க்ளீனாக சப்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியும். அது அதான் சொன்னேன், சர்க்கம்ஸ்டன்ஷியலி அந்த எவிடன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவருக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நியாயமாக நேர்மையாக எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு வந்துட்டு எல்லாமே சப்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட வெர்ஷன். இதை தவிர்த்துட்டு இப்போ சினிஃபீல்ட்லேயும் வந்துட்டு இப்போ இவருக்கு எதிராக வந்துட்டு பல இது வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டு ஒரு மிரட்டினதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்பயே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு இது பைட் கொடுத்துருந்தோம். அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கே தெரியலைங்களா, இது எப்படி மிரட்டினாங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக அந்த இஷ்யூ பாப்பப் ஆகும்போதும் இதில் முக்கியமானது என்ன, அவர் வந்துட்டு நேற்று அவர்கிட்ட கேட்கும்போது வந்துட்டு சிவகார்த்திகேயன் என்பவருக்கு 5 பைசா கூட நான் கொடுக்கல. அவர் எனக்கு பணம் தர வேண்டியது கிடையாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, யார் மிரட்டினாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் அவருக்கு 5 பைசா கொடுக்கல அப்படிங்கிறாரு. ஸோ இதில் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சது. இப்போ யாருமே வந்துட்டு ஒருத்தங்க நேற்று வந்துட்டு ஒரு பரவலாக வந்த நியூஸ் வந்துட்டு அவர் ஏதோ 3 கோடி ரூபா வரைக்கும் வாங்கியிருந்தேன், 9 கோடியை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அது ஆத்தென்டிசிட்டி எதுவுமே தெரியாமல். ஸோ அப்போது இவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவர் எதுக்குங்க 9 கோடியே தரணும், அவர்கிட்ட நான் 1 பைசா கூட நான் கொடுக்கல, 1 ரூபா கூட அவர் கொடுக்கல, அவரும் எனக்கு தர வேண்டியதில்லை. மேபி வேறு ஏதாவது மதனாக இருக்கும், ஹிஸ்கி பேர்டிஸ் மதனா வேறு ஏதாவது மதனாக இருக்கும். பட் அதுவும் வந்துட்டு அன்றைக்குள்ள கால் ஷீட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி அவரோட ரேட் என்னவோ அதை கொடுக்கணும். அதுதான் நியாயமும் கூட. அப்படி தாங்க பண்ணணும், அதுதானங்க நியாயம். பட் நம்மக்கிட்ட எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் அவருக்கும் இதுக்கும் கிடையலைங்க. பட் மற்றவங்க நிறைய பேர் வந்துட்டு ஃபினான்ஷியலி வந்துட்டு தர வேண்டியது இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவரோட. இன்னைக்கு விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, சினிமாவில் பணம் போட்டு அது நஷ்டம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு மதன் சொன்னதாகவும், அதை வச்சு சில சினிமா பிரமுகர்களை விசாரணை பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, பணம் ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு நிறைய ஃபிலிமில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இவர் பணம் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வந்துட்டு பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் ஒரு சில பேர்கிட்ட பணம் கொடுத்துருப்பார், ஒரு சில பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கார். பட் இந்த டிரான்சாக்ஷனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மணிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் இவர் வாங்கினது கொடுத்தது எல்லாமே பியூர்லி இன்டூ ஹிஸ் பர்சனல் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இவர் செக்ரிகேட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் மணி. அதுதான் அவர் சொல்கிறார், நான் அவர் மீது வச்சுருக்கேன், அதில் 1 பைசா கூட வந்துட்டு இதில் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. இது வந்துட்டு அவர் வேந்திர ஐயா அது. ஸோ இதுக்கும் வந்துட்டு அவர் ஒரு கோடு போட்டு இந்த டிரான்சாக்ஷன் வேறு அந்த டிரான்சாக்ஷன் வேறுன்னு கிளியராக வச்சுருக்காரு. இன்றைக்கி அவரோட சினி டிரான்சாக்ஷனில் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னாலும் என்றைக்காக இருந்தாலும் டேலி ஆகிடும். ஸோ அதை இன்வெஸ்டிகேஷனில் எடுத்தாலுமே வந்துட்டு தவறாக தான் போய் முடியும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பியூராக வந்துட்டு திரு வேந்தர் அவர்களோட தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அப்படி சினிமா சம்மந்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பணமுமே வந்து ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லையா? எல்லாமே லீகலாக ஐடி ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஒரு கிளியர் கட்டாக எல்லாமே ப்ராப்பராக இது பண்ணி வச்சுருக்காரு. இப்போ கிளைம் பண்ணுறதுங்களும் வந்துட்டு நிறைய ஃபால்ஸ் கிளைமும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த போப்ராங்கிறவரெலாம் வந்துட்டு 10 கோடி ரூபா தரணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு டிரான்சாக்ஷன். ஸோ அவர் சொன்னது வந்துட்டு 2 கோடி ரூபா பணம் வந்துட்டு வாங்கியது உண்மை. 2 கோடி ரூபா வாங்கினது பிளாக்காக தான் கொடுத்தாரு. அதே 2 கோடி ரூபா வந்து பிளாக்காக திருப்பி அடைச்சோம். பட் அந்த டைமில் இருந்த நட்புனால வந்துட்டு அவர் கொடுக்க வேண்டிய செக்கை திருப்பி தரல.
இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு சார், அது போப்பரா எப்படி சார் இப்போ வராரு, அவருக்கு என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்களே தவிர்த்துட்டு இது வந்துட்டு பியூரி அப்ரப்ட்லி வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா வந்துட்டு திகழ்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில இஷ்யூஸ், நிறைய ஃபால்ஸ் இஷ்யூஸ் இப்போ வருது. ஸோ இவரோட நிலைமை சூழ்நிலையை எதிர்கொண்டு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஃபால்ஸாக லெட்டர் பேட் ரெடி பண்ணுறது, இவரோட இது பண்ணுறது, ஸோ ஃபோர்ஜரி கிளைம்ஸு, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸு, ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சைடில் போயிட்டுருக்கு. பட் இதுக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கேஸ், இந்த வழக்கு வந்துட்டு மேஜராக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கேஸை தான் வந்துட்டு டீல் பண்ணுது. அந்த இதை டீல் பண்ணும்போது இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ இதுக்கு சம்மந்தம் இருக்குமாங்கிறத இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. பட் அப்படி பார்த்தால் கூட டெஃபினட்டாக இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கான டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவர் பர்ஃபெக்டாக வச்சுருக்காருங்கிறது என்னோட கருத்து. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த கேஸை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு இவருக்கு எதிரா இருக்கிறவங்க இவருக்கு எதிரான சில ஃபால்ஸ் கேஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, ஃபால்ஸ் கேசஸ் அதுதான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃபால்ஸ் கேசஸ்க்கு வந்து ஃபால்ஸ் ரெக்கார்ட்ஸு, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல்ஸ்க்குல வந்துட்டு ஒரு நல்ல விராப்பாக இருக்கும். ஒரு வாட்டி ஃபினான்ஸ் கொடுத்து திருப்பி கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு விராப்பாக இருக்கும். ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லாம் கரெக்டாக செக் பண்ணி இத்தனை இப்போ இது கொடுத்துருக்கோம், அத்தனை இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது சினிஃபீல்டில் ரெகுலராக இருக்கிறது. ஏன்னா அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் பேச்சு தான், இப்படி வாங்கியிருக்காருன்னா வாங்கியிருக்காரு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்னாலே எந்த அளவுக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு ஜென்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. வாங்காமல் வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு கேங்க்ரூ கோட் மாதிரின்னு சொல்லக்கூடாது, பட் அது வந்துட்டு ஒரு முறை. இன்றைக்கி சினிஃபீல்டில் தேவையான முறை அப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நிறையா ஃபினான்ஸில் இது பண்ணுற போதெல்லாம் வந்துட்டு பழைய படங்களுக்கு பண்ணும்போதுலேயே வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து விடுபட்டுருக்கு ஒரு சில பேர்கிட்டலாம். டெஃபினட்டாக அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு சினிமாக்காரங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைனாலுமே இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஃபைனான்ஸ் அப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் பரிமாற்றத்தில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வில் பி ஹெல்ட் அப். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்துட்டு ஃபால்ஸ் கிளைம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இப்போ 1-2 பேர் வந்துட்டு கொண்டு வரலாம். ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எதுக்குமே வந்துட்டு ப்ராப்பராக ஆதாரமற்ற ஒரு கிளைம் வந்துட்டு டெஃபினட்டாக இதுவாகிடும். என்ன தான் டாக்குமெண்ட்ஸ் ஃபேப்ரிகேட் பண்ணாலும் அது நிற்காது அப்படிங்கிறது நம்ம